என்னடா இப்படி இருக்குதே, என்னடா ஃப்ரீ ஃபயர் விளாட மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் விளாட வந்திருக்கோம். வாயில் வர மாட்டேங்குது அந்த பேர். ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், இப்போ மட்டும் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் விளாடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது வந்து என் சேனல் பேர். இது வந்து ஒரு இதுக்காக தான் வச்சுருக்கேன். ஆரம்பித்ததுனால பேர் வந்து சரியாக தெரில, அதனால் வந்து இர்ஷா எஃப்எஃப் கேமிங்னு வச்சுட்டேன். என் பேரில் இருந்து எஃப்எஃப் கேமிங்னு வச்சு விட்டேன். சரி விடுங்க, சிமுலேட்டர் கேம்லாம் மாற்ற முடியாது. இர்ஷா கேமிங் மட்டும் ஃப்யூச்சரில் மாற்றிக்கலாம். இந்த கேம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டியான ஸ்பேஸ்லேருந்து ஆரம்பிப்பீங்க. வெளியேருந்து தான் வருவீங்க, டஸ்ட்பின் கிட்டேருந்து. அப்படியே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுன்னு எழுதியிருக்கோம், அதுதான் நம்ம கடை. இந்த ஏரியாவிலே சூப்பர் மார்க்கெட்டுன்னு நம்ம கடை மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கடையுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த கேம் எப்படி விளாட்றதுன்னு கேட்டிங்கன்னா எல்லார் மாதிரி தான். ஆனால் என்ன, சைடில் தான் இந்த எடுக்கிறது, அந்த இது கம்ப்யூட்டருக்குள்ளே போகிறது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நானும் என்னடா இப்படி இருக்கு, வேறு மாதிரி இருக்கும்னு மைண்ட் கிராஃப்ட்டு ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தா எல்லாம் சைடில் கொடுத்து வச்சுருக்கானுங்க. டென்ஷன் ஆகிட்டேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் தொட்டு பழக்கமாயிடுச்சு. சரி விடுங்க, ஆர்டர் போட்டதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். வேறு என்ன வேணும்னு பார்க்கலாமா? 1000 rupees இருக்குது. ஏன்டா முதல்லையே போடல, இவ்வளோ அப்கிரேட் பண்ணி போட்டேன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன், அப்படியே பேச சொல்லிடுறேன். லோன் இருக்கு, பே பண்ணிடலாம். பண்ணுறா கட்டியாச்சு. அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நான் 2 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். என்னடா ஸ்டோரேஜ் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ எடிட் பண்ணது நல்லா டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனது மறுபடியும் டெலீட் பண்ணிட்டேன்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடியோ வந்து டிராஃப்ட்லேயே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த வீடியோ என்னமோ ஆயிடுச்சு, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. விடுங்க, அந்த வீடியோ போச்சு. அதுலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கலாம். இதெல்லாம் வர மாட்டேங்குது. வைடா வைக்கிறான். நான் இங்கே வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். லைட்டாக திருப்பியாச்சு. இன்னும் ரெட்டு இங்கே வச்சிடலாம். கஸ்டமர் வந்துட்டாங்க அதுக்குள்ளாட்டியும். நான் வந்து அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோவை கட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா பொருட்களையும் வந்து அடுக்கி வச்சிட்டேன். சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நான் சும்மா விளாண்டு பார்க்குறேன். இந்த செக் அவுட்டுங்கிற பாருங்க, பில் போடுற ஏரியாவை எடுத்தால் என்ன ஆகும்னு. அப்படியே வந்து நிறையா பொருள் வாங்கியிருக்காங்க. ஒரு தட்டு கட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போயிடும் அந்த சைடு. இப்போ எவ்வளோ பேலன்ஸு, எல்லாம் சில்லறை மாத்திரக்கே வராங்க. ஒருத்தன் கூட இங்கே கரெக்டான காசு கொடுக்க மாட்டேங்கிறான். சரி, காசை கொடுத்து விட்ருவோம். கொடுத்து விட்டாச்சு. டிக் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து வால்யூம் குறைச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஏதாச்சும் ஆட்ஸ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது. விடுங்க. இப்போ அமுத்துறா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு விரல் சிம்பிள் தெரியும். அது அமுத்துனா தான் வந்து இதெல்லாம் வரும். அப்படியே அமுத்து கார்டா, என்ன கார்டு, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டு, ஏதோ ஒரு கார்டு. இந்த கேமில் கார்டு இருக்குது, கேஷ் இருக்குது, அவ்வளோதான். இதுவே வந்து ஒரு கடை மாதிரி தான், வேறு எதுவுமே கடை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவே ஒரு ஸ்கொயர் பாக்ஸு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வெளியே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம்ல, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் தான். ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சேன், பிக்கு.
29.8. அப்படியே அமுத்தே கார்டு. ஓ $54 வாங்கியிருக்காங்க கைஸ். அக்கா நீங்கள் அடுத்த டைம் வாங்க. என்ன இவ்வளோ வாங்குறீங்க? எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன்? 30 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஆனால் இது கேஷு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெரிய ப்ராடக்ட்ஸுக்கெலாம் வந்து விலை கம்மின்னு நினைக்கிறேன். இந்த கேமில் காஃபின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஒன்றே வந்து $8 to $10 இருக்கும். என்னடா இவ்வளோ விலைன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. கேம் டெவலப்பர்ஸ்கிட்ட போயிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க சீக்கிரமாக. அப்படியே அமுத்திட்டு எவ்வளோ பில்லு பாக்கி 2.49 தானே, 50 கொடுத்துட்டேன். அவ்வளோதான், போயிட்டாங்க. கேஷு 1.5. 5 நாள் ஒன்று தான், 50 நாள் ஒன்று தான். கார்டில் போடும் போது 09 இருந்துச்சுன்னா 09 தான் போடணும். வெறும் 9 போட்டால் என்னமோ இன்ஃப்ளூயன்ஸு என்னமோ வருது, அந்த மாதிரிலாம் காட்டும். வாங்க வாங்க. ஆஹா, பாஸ்மதி ரைஸ் காலி ஆயிடுச்சு கைஸ். நான் அடிக்க வச்சுட்டு தானே போனேன், ஏன்டா காலி பண்ணுறீங்க? அதுக்குள்ளாட்டியும் 5 மணி ஆயிடுச்சா? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதுக்கேண்டா இங்கிலீஷ் பேசுகிறேன்னு கேட்காதீங்க, ஃப்ளோவில் வரும். நம்மளும் இங்கிலீஷில் பாஸு தான் காமிச்சிக்கலாம். த செக் அவுட் ஸ்லாட்ஸ் ஆர் ஃபுல். சீக்கிரம் போய் டஸ்ட்பினில் போடு ப்ரோ, சீக்கிரம் உள்ளே போ, லைட்டாக போடு, போ செக் அவுட்டுக்கு போ. காசை கொடு. எவ்வளோ? 8.27 பேலன்ஸ் கொடுக்கணும். போயிட்டு வாங்க சார். சாக்கி பிக் எல்லாம் வாங்கியிருக்காங்க. கார்டு கொடுத்துருக்காங்க. 21.69 வந்து அது வந்து ஒரு சூப்பர் நம்பர் கைஸ். இதில் நிறையா பொருள் வாங்கியிருக்காரு. பட் $36 தான் வாங்கிட்டு போயிருக்கிறாரு. மேடம், ஒரு முட்டை பேக்கெட்டுக்கு இங்கெல்லாம் வரீங்க, பேக்கெட்டுன்னு சொல்லிட்டேன் ஒன்றுடுங்க. 80 சென்ட் கொடுக்கணும். சென்ட்டுனா உடம்புல பூசுகிற சென்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. அமெரிக்கன் காசு என்னென்னமோ வருது. தோன்னு 0.5 கார்டு 14.94. நான் வந்து மொபைலில் தான் விளாடுறேன், கம்ப்யூட்டர்லாம் தொடவே மாட்டேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளோதான், டென்ஷன் ஆயிரும். 0.49 போயிட்டாங்க சார். அடுத்த டைம் வாங்க. ஒரு டீ 2 முட்டை. ஏன்டா இப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, டச்சு பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால் சமாளித்தேன். அப்படியே கார்டு கொடுங்க. 23.56 போயிட்டாங்க. எனக்கு வந்து சீக்கிரமாக டைப் அடிக்க எனக்கு வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு கைஸ். எல்லாம் பார்க்காதீங்க, காசை கொடுத்து போயிட்டே இருங்க. கரெக்டான பேலன்ஸ் என்னமோ சொல்லுவாங்க தமிழில் வந்து பாக்கி காசு வந்து எதுவுமே இல்லை. திஸ் இஸ் தெஃப்ட். ஏன்டா கட் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இன்கம்னு, இல்லாட்டி வீடியோவை ரிவர்ஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூடயும் பார்த்துருங்க. பேலன்ஸ் வந்து அவ்வளோ இருந்துச்சு. ஏன் கட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும், அதனால் கட் பண்ணிட்டேன். 1.76. திஸ் இஸ் தெஃப்ட். சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொள்ளையடிக்கிற மனசு வந்துச்சு. சீக்கிரம் வாங்கடா, காலை நேரம்னாலே ஒருத்தனும் வர மாட்டேங்கிறானுங்க, டென்ஷன் ஏறுது கைஸ். கட் பண்ணி விட்டாச்சு. 35.56. சீக்கிரம். கார்டு 13, வெறும் 13. அடுத்த டைம் வாங்க.
நல்லா ஜாலியாக போயிட்டு வாங்க. ஒர்க் ஆக மாட்டேங்குது கைஸ் பட்டனு, அதனால தான் கொஞ்சம் கேப்பாக வருது. கேப்புனா வந்து கொஞ்சம் விட்டு டைப் அடிக்குது, அவ்வளோதான். வாவ் 66.41. பட்டி அடுத்த டைம் நம்மளா நிறைய வாங்குங்க இதை விட. கைஸ் இந்த கேமில் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரில, மொபைலில் விளையாடும் போது பாட்டி மட்டும் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. இந்த என்ன சொல்லலாம், டை கட்டியிருக்காங்க, கோட்டு போட்டிருக்காங்க, பசங்களாம் ஒழுங்காக நிறைய வாங்கிட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு குண்டு தலையன் தான் ஒன்று வாங்கிட்டு போனால் அதை கட் பண்ணிட்டேன். குண்டு தலைன்னு சொல்லக்கூடாது கைஸ், கஸ்டமர்னு சொல்லி பழகும் இனிமேட்டுக்கு. அதுக்கப்புறம் ஆட்ஸ் வந்துருச்சு கம்ப்யூட்டருக்குள்ளே போகும்போது. டே இங்கே சைடில் போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள் ஆட்ஸு, அந்த பேனர் போட்டு, அதெல்லாம் நான் ஒன்றும் வாங்கவே மாட்டேன். சால்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சே குப்பையில் போட்டுரு. செக் அவுட் ஸ்லாட் ஃபுல்லாக இருப்போது. பார்த்தீங்கன்னா அந்த நர்வலோ காஃபி டார்க் ரோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. $55 வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காஃபிக்காக தான் அதிகமான காசு. 3 காஃபி = 24 rupees. ஏதோ ஒன்று விடுங்க, மேக்ஸில் வீக்கு. 17.15. ஸ்பெகட்டி வாங்கியிருக்காரு. நம்ம வந்து புது லைசன்ஸ்லாம் வாங்கியிருந்தோம், எல்லாம் விட்ருங்க. நம்ம பில்லை போட்டுட்டு அனுப்பி விட்டுறலாம், பத்திரமா அனுப்பி விட்டுறலாம். சும்மா அனுப்பி விட்டாலும் சொல்ல மாட்டேன், காலைல கேட்டுச்சுன்னா செருப்பால் அடிப்பாங்க. ஏன்டா கடைக்கு வர கஸ்டமரை ஒழுங்காக பார்க்க மாட்டியாடா அப்படின்னு கேட்பாங்க. 4.99. நான் திட்ட மாட்டேன், கம்மியாக வாங்கிட்டு போங்க, திட்ட மாட்டேன். மணி 5 ஆச்சு கைஸ், அதுக்குள்ளாட்டியும் இந்த கேமில் 5 ஆச்சு. ரியல் லைஃப்பில் எவ்வளோச்சு அது எனக்கு தெரியாது. வீடியோ எப்போயோ எடுத்தது, இப்போ தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ 3 நறுவல காஃபி டார்க் ரோஸ்டி அவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 26 வருது. நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா 24 சொன்னேன், பட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு $3 நம்ம $3 வந்துருக்கு. எல்லாம் அந்த காஃபியோட இது பேர் ஒன்று என்ன சொல்லுவாங்க, அருமை தான், அருமை இது ஒன்று. 18.83. 3 பொருள் வாங்கியிருக்காரு. கரெக்ட் காசு கொடுத்துருக்காரு. 2 பீனட் பட்டர் கார்டு $10. இனிமேட்டுக்கு நம்ம வீடியோலாம் நல்ல லென்த்தாகவே வரும். என்னடா ஆகுனா போடுறீங்க அட, அப்போல்லாம் கட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகுது. காசை கூட 46, 40, 50 கொடுத்து விட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ மட்டும் லைட்டாக லென்த்தாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன். ஒரு 21 நிமிஷத்துக்குள்ளே இல்லாட்டி 22 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க பார்க்கலாம். முடிச்சிடலாம் சீக்கிரமாக. 9.5 சீக்கிரம் அழுத்து. அடா எனக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. திஸ் இஸ் தெஃப்ட்டு. காசெல்லாம் கொள்ளையை அடிச்சிட்ருக்கேன். அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அதிகமாக கொடுத்தேன், மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ப்ரோ அப்படியே முடிச்சிட்டேன். ஒருத்தர் வந்தார், 31 பேர் வந்திருக்காங்க. அடுத்த நாள் காலை எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிங்கன்னா நீங்களாம் வெறுத்து போயிடுவீங்க. செம்ம காண்டாவும், என்னடா இவன் அடிக்க வைக்கிறதுலாம் போடுறான், டென்ஷன் ஆயிடுவீங்க. கூடி சீக்கிரத்தில் எல்லாமே வர்ற மாதிரி போடுவேன். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு சேனலு, அதனால் இப்போ வந்து கொஞ்சம் லென்த் இல்லாமல் தான் போகும். ஒரு 10-15 வீடியோ போடும் போது அதிகமாக லென்த்து வரும். பீனட் பட்டர் காலியாகல. இது என்னது, மில்க் காலியாகிடுச்சு. ப்ரோ செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். அதில் 4 தான் இருந்துச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, 4 தான் வச்சேன். எல்லாத்தையும்
ஸ்க்ரீன் ஏன் ப்ரோ ஆடுதுன்னு கேட்டிங்கன்னா விளாடும் போது ஒரே கை நடுங்கிருச்சு. கண்டுக்காதீங்க. ஏப்பமாக வருது கைஸ், என்னன்னு தெரில, அதை கண்டுக்காதீங்க. இப்போ ஒரு சவுண்டு கேட்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும், பார்க்குறீங்களா? 3, 2, 1 சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு இது ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் பண்ணேன். அப்பப்போ வாய்ஸ் கொடுக்க மாட்டேன், ஏன்னு கேட்டிங்கன்னா வலிக்குது கைஸ், விட்டு விட்டு பேசிகிட்டு இருக்கேன். அனுப்பிவிடு 73.86. அமுக்கே கரெக்ட் காசை கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு வாட்டர் பாட்டில், கார்டு 2.5. நீங்கள் கம்மியாக ஒரு பொருள் வாங்காதீங்கன்னு சொல்ல வரல, ஒரு பொருள்லாம் கார்டு கொடுக்காதீங்க, அது வந்து டென்ஷன் ஆகுது, அப்படி சொல்லக்கூடாது. சரி ஒன்று வாங்கிக்குவாங்க, கார்டிலே கொடுத்துருக்கோம். நிறையா பொருள் வாங்கியிருக்காரு, ஆனால் $25 தான் வந்திருக்குது. அழகு வருதுன்னு நினைக்காதீங்க. சீஸ் முடிஞ்சா? ஆஹா, சீஸ் என்னடா அது, சீக்கிரம் போய் ஆர்டர் பண்ணு காய்ஸ். இந்த கேமில் ஒரு நெகட்டிவ் என்னதுன்னா 9 PM ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டதெல்லாம் வராது, ஆனால் பில்லு கட்டினா வரும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டுட்டோரியல் நான் சொன்னேன், கொடுங்க. 100 ரூபா 33 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. 66.32 கரெக்டாக கொடுத்துட்டு போனேன். காசை வாங்கி கரெக்டாக கொடுத்துட்டு போகிறாங்க. கார்டு 22.99. நிறையா வாங்கியிருக்காரு, ஆனால் கம்மியாக தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், 32 தான் இருக்குது. 45 வந்து சென்ஸ் 8.98 குளின் 5. நான் அங்கே வாங்கி வச்சுட்டு தான்க்கா போயிருக்கேன். சீக்கிரம் போடணும், ஏன்னா டைம் இல்லை. ஆல்ரெடி 18 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளாட்டி எப்படி இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன்னு கேட்காதீங்க, அது எனக்கே தெரில. வாய்ஸ் ஓவர் ஸ்பீடாக கொடுத்துட்றேன். அங்கே என்ன டச் ஒர்க்காக முடியுது. அமுக்கு 53. அடுத்த டைம் வாங்க சார். 516. சூசுனா என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு லாங்குவேஜில் வந்து ஒன்று கேள்விப்பட்டேன். என்ன லாங்குவேஜ், என்னமோ ஒரு லாங்குவேஜ், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைட்டு போடணுமே. ஆஹா, லைட்டு போட்டால் செக் அவுட் ஃபுல்லாயிரும். ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. மணி ஆல்ரெடி 7 o'clock ஆச்சு. அது எப்போயோ ஆயிடுச்சு 7 o'clock. இப்போ டைம் ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேமு மினிட்ஸ் தான் வந்து ஹவர்ஸாக இருக்கும். செகண்ட்ஸ் வந்து மினிட்ஸாக இருக்கும். ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ரேட் இருக்கேன். செக் அவுட் ஸ்லாட்ஸ் ஆர் ஃபுல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான். ஏன் ப்ரோ குறுன்னு சவுண்டு வருது அப்படின்னு கேட்காதீங்க. மைக்கு என்னமோ ஆச்சு, மைக்கில் என்னமோ ஆயிடுச்சு, தொடச்சேன். கார்டு நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரில, கார்டில் வாங்கும்போது நைட்டில் வரமாட்டேங்குது. சரி விடுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா
நைட்டில் வந்து காடெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். இப்போ எப்படி வாயில் வந்துச்சு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரில. சில இடங்களில் வந்து எனக்கு அந்த லெட்ரஸோ வார்த்தையோ என்னமோ வர மாட்டேங்குது. 9.30 1 கார்டு டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 6.78. அவ்வளோதான் கைஸ், வீடியோ இதோட முடிய போகுது. 26.22. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுக்கிறதெல்லாம் காமிப்பேன். பார்த்தீங்கன்னா அடுக்கிறது காமிப்பேன், எல்லாமே காமிப்பேன். அடுத்த வீடியோவில் ஒரு கேஷர் வாங்கலாமா வேணாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து கொஸ்டின் கிடையாது, இனிமேட்டு கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன். நீங்கள் வந்து தேவையில்லாமல் கமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு டைப் அடிக்க வேணாம். அதனால தான் வந்து கொஸ்டின் சொல்ல. 3 couldn't find the spider. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.